பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய சுகவீனங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிற விசுவாசத்திற்குள்ளாக நாம் இந்த நாளிலே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் வந்து இந்த நோயில், பலவீனத்தில், பாடில், அவமானத்தில், நிந்தனையில் நிறையப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் தாமே சிலுவையில் தொங்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகினால நம்ம அவரை விசுவாசிக்கணும். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டார், அவருடைய ரத்தத்தினால், அவருடைய தழும்புகள்னாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்து அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக நமக்கு உடன் நின்று துணை செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்களானால் வியாதிப்பட்ட இடங்களில் உங்கள் கைகளை வைத்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுப்பார். ஆமென். God bless you. Praise the Lord.